அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினதுடைய நோக்கம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவேன் என்று சொன்ன காரியங்களை நம் கண்கூடாய் கண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் எதிரியாகிய சத்துருக்கு முன்பதாக அவருடைய நாமத்தினாலே ஜெயமெடுத்தவளாய் நடப்பதற்காக அவர் உயிரையே நமக்காக தந்தார். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எதிலே சார வேண்டும் என்று சொன்னார். ஐயோ இது முடியாது, இது ஆகாது என்றதல்ல. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், என்னை அவர் பிழைப்பூட்டுவார். இன்றைக்கு மனுஷன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். கவலை யாருக்குள்ள வரும் என்றால், தன்னை படைத்த தன்னை உருவாக்கின தேவன் மேல் நம்பிக்கை அற்றவன் தான் கவலையில் மடிந்து போவான். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீ நம்புவாய் என்றால் இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். தேவையில் இருக்கிற மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், 5 அறிவுள்ள இவைகளுக்கே கர்த்தர் இவ்வளவு நல்லவராய் இருப்பார் என்றால் அவரை உண்மையாய் துதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் எத்தனை மகிமையான காரியம் செய்வார். தேவ பிள்ளை 40 வருஷம் அவர்கள் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவில்லை. இந்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வீட்டில உணவிலையோ சம்பாத்தியத்திலேயோ சமாதானத்திலேயோ நிம்மதியிலேயோ தரவரால முடியாதா? இதை செய்கிறவருக்கு நம் பிரச்சனை பெரிதல்ல. இன்றைக்கு உங்கள் கதவு திறக்கப்படட்டும். வார்த்தையை நம்புறவங்களை அவர் நிச்சயமாக கரமெடுத்து தூக்குவார். இன்னைக்கு நீங்க ரொம்ப அவமானப்பட்டு யாருமே எனக்கு உதவி இல்ல, என் பிரச்சனை பெருசு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நான் ரொம்ப தரித்திரமா போயிட்டு இருக்கிறேன், ஒரு சூனியம் முடிச்சது போல என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், உங்க குறைய ஒரு மனுஷங்கிட்ட சொல்லி நீங்க பரிதாபப்படுறதை காட்டிலும் உங்க குறைய கேட்டு நிவர்த்தி செய்ய ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு நிரந்தர விடுதலை கொடுப்பார். அவர் ஒரு வீட்டுக்குள்ள வருவார் என்றால் அந்த வீடே அவர் கேட்ட ஆசீர்வாதத்தினால அது நிரப்பப்படும். அது சத்தியம். தேவையில் இருக்கிற மக்கள் என்ற டாபிக்ல நான் இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். ஆமென். இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவையில தான் இருக்கிறோம்ல. நமக்கு ஏதோ ஒண்ணு நடக்கணும்ல, ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரையாவது வாங்கிடணும்னு இருக்கீங்கல்ல. ஆமென். தண்ணியே கடல்ல இல்லைன்னா கூட ஒரு கப்பல்ல வாங்கிடணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அப்படிதானே? ஆமா, எல்லாரும் தான் தகுதிக்கு மிஞ்சினது ஆசைப்படுறாங்க. ஆமா, வேலைக்கே போக மாட்டாங்க, பெரிய வீடு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. பக்கத்துல பா சொல்லுங்களேன். ஆசை நிறைய இருக்கு, ஆனா அந்த வேகம் நமக்குள்ள கர்த்தர் வைத்ததை நாம் உணர்வோமானால் அந்த வார்த்தை நமக்கு ஜெயத்தை தரும். அவர் எதை காட்டுகிறாரோ அதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம என்ன நினைச்சிரோம்னா, நம்ம ஆராதிக்கிற தெய்வத்திற்கு என் பிரச்சனை அவரால் முடிக்கிறதுக்கு முடியாது, அவரால் அவ்வளவு சக்தி இல்லை, என்கிட்ட இருக்கிற ஒரு சத்துருடைய போராட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் என்னிலிருந்து விடுதலை ஆக்க மாட்டார், நான் இப்படியே கடந்து என் வாழ்க்கை முடிக்க வேண்டியதுதான் போல இருக்குன்னு நம்ம நினைச்சிருவோம். ஆனா நம்ம சிந்தைக்கு எதிர்மாறாக தான் அவர் நம்மை குறித்து சிந்திட்டு இருக்கிறார். அவர் எப்பவும் சொல்றாரு, நீ சிந்திக்கிற மாதிரி நான் சிந்திக்கல, நான் உனக்கு நன்மை செய்யணும்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டுட்டேன், நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன். ஆமென். நம்ம எங்கேயோ விழுந்து சாகணும்னு ஆண்டவர் நமக்காக ஆசைப்படவில்லை. நம்முடைய அப்பா இயேசு நம்ம எல்லாத்தையும் சுகந்தரிக்கணும் சொல்லிதான் கல்வாரியில எல்லாவற்றையும் நமக்காக இழந்தார். ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். இங்க வாசிக்கலாம், மத்தேயுல லூக்கா எடுக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்றால் அது ஒரு சத்திய வார்த்தை. நம்ம கிட்ட அவர் ப்ராமிஸ் பண்றாரு. ஆமென். எதுவா இருந்தாலும் அதை நான் கொடுப்பேன்னு தான் சொல்றாரு. கொடுக்க முடியாதுன்னு அவர் எங்கேயுமே யோசிக்கிறதே இல்ல. அதை குறிச்சு அவர் எப்படிடா இதை சொல்லிட்டமே, இது எப்படி முடிக்கிறதுன்னு பயப்படுறவரும் கிடையாது. ஆமென். அவர் சொல்லுகிறார், நீ என் ராஜ்யத்தை தேடினா நான் உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன், உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன். இதை ஒரு 4 வாட்டி சொல்ல ஆசைப்படுறேன். உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன், உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பேன், உன்னுடைய தேவையை நான் சந்தித்து உனக்கு அதை கொடுப்பேன், உன் சுகத்தை கொடுப்பேன், உன் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். சிலவங்க எல்லாம் காலையில கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ தோசை பரோட்டா ஆர்டர் பண்ணிட்டு வரட்டும்னு உட்கார்ற மாதிரி உட்காந்துருக்கு. நம்ம கர்த்தருடைய வார்த்தை இதுதான், வாங்கி புசிச்சுட்டே இருக்கணும். ஒரு ஆமேனை போட்டு வாங்குங்க பார்க்கலாம். எஸ், அவர் சொல்கிறார், நான் உனக்கு தேவையை நான் கொடுப்பேன், உனக்கு அற்புதத்தை கொடுப்பேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உன் சமாதானத்தை கொடுப்பேன். கை உயர்த்தி சொல்றவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
கர்த்தர் நல்லவர். இங்க கையை உயர்த்தலைன்னா சில நேரத்துல நமக்கு பயங்கரமான ஆபத்து வரும். அப்பதான் ஆண்டவரே நான் காப்பாத்தணும். அப்ப கை தூக்கி பிரயோஜனம், ரொம்ப லேட்டா கையை அவர் கொண்டு வருவார். இப்ப தூக்குறது கரத்தெல்லாம் அவரு அந்த மாதிரி தீமைக்கு போகாம நம்மளை காத்தருளுவார். ஆமென். நல்ல நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது அநேகருக்கு கஷ்டமாய் கடினமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது சிலருக்கு அப்படிப்பட்ட மனசு வருவது கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது சிலருடைய வாழ்க்கையில் அது ரொம்ப கடினமா இருப்பது போல அவர்கள் அதை தங்களுக்கு முன்பதாக அதை ரூபித்து வைக்கிறார்கள். அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப ரொம்ப அது முடியாத விஷயம் என்று அதை தேடுவதே மறந்து விடுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பதற்கு நம்ம அது ரொம்ப கடினமானதும் அது ஒரு மாதிரி வெறுக்கக்கூடியதாக நீங்க பார்க்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்களால தேட முடியாது. அதை ரொம்ப அன்பாய் தேடுவதற்கு உங்களை நீங்கள் பயிற்சி பண்ணி கொள்ள வேண்டும். நேற்று ஒரு சகோதரி எனக்கு போன் பண்ணி சொல்லுகிறார்கள், ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்க, யூடியூப்ல உங்க மெசேஜை கேட்டேன், எனக்கு நீங்க ஜெபிக்க வேண்டும். என்னதுக்குமா ஜெபிக்கணும்? அந்த அம்மா சொல்லுது, 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்கணும்னு பாக்குறேன், தூக்கம் வந்துருது, என்னால ஜெபம் பண்ண முடியல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்துல பாசுங்க, எவ்வளவு கொழுப்பு இல்ல. 8 மணிக்கு எழுந்து சாப்பாடு மட்டும் செஞ்சு சாப்பிட முடியுது பாருங்க. இதெல்லாம் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டா? அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஜெபிக்கணும்னு ஆசையா இருக்கு, 5 மணிக்கு எழுந்து எனக்கு ஜெபிக்கிறதுக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், அவர்கள் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு ஆசைப்படுகிறார்கள். ஏதோ ஒரு தடை இருக்கிறது, அந்த தடை அவர்களால் மேற்கொள்ள முடியாததுனால அதற்காக தேவ மனுஷன் அண்டை அவர்கள் அந்த கோரிக்கையை கொண்டு வருகிறார்கள். தேவ மனுஷன் அந்த கோரிக்கையை தேவன் அண்டை கொண்டு போகிறான். கர்த்தர் அதற்காக வெற்றியை கொடுக்கிறார். இது தவறல்ல, இது நிச்சயம். ஆமென். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நிறைய பேரு எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டம் இருக்கு, இந்த வியாதி, இந்த கடன், இந்த போராட்டம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, வீட்டுல சமாதானம் இல்ல, அதுதான் நிறைய ஜெப குறிப்புகள் வரும். ஆனா இந்த சகோதரி ஜெபிக்கணும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க கேட்டாங்க. நான் கூட சபையில நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபிக்கணும், எனக்கு அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க இல்ல, கொஞ்சம் பணம் வரணும் பாஸ்டர், சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர், சீக்கிரம் வீடை கட்டணும் பாஸ்டர், அடமான கடையில நகலாம் முழுகி போகுது பாஸ்டர், அதை மீட்கணும் பாஸ்டர். இதுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஜெபம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்பது நிறைய பேருக்கு மறந்து போகிற விஷயம். ஆனால் நீங்கள் தேட ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் பிரகாசிக்கும். எந்த வீட்டில் எல்லாம் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வீடு சுத்தமாய் இருக்கும். எந்த வீட்டில் வெளிச்சம் அற்று போகிறதோ அந்த வீட்டை சுத்தம் பண்ணினாலும் சுத்தமாய் இருப்பதாகவே தெரியப்படாது. இருதயம் இருளடைந்து போவது தேவனை தேடாததினாலதான். மனம் சோர்வில் அடைந்து துக்கம் அடைந்து போவது காரணம் தேவனை தேடாததுதான். வாழ்க்கையின் அடுத்த உயரத்தின் வாழ்க்கை கட்டப்படாததின் காரணம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாததினால்தான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு எத்தனோ நன்மைகள் உண்டு. நமக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? 9, 10, 11, 24. இதை யோசிச்சு வர்றதுக்கு உங்க மைண்ட்ல அவ்வளவு நேரம் டைம் பிடிச்சிருக்கு. ஆமென். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது மனிதன் 6 அறிவு என்று சொன்னால் இந்த பறவைகள் இதுக்கெல்லாம் மற்றதை சொல்றதுக்கு வேகமா பதில் சொல்றீங்க. ஆனா உங்களை பற்றி சொல்றது கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் சொல்றீங்க. உங்க அறிவை சொல்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்தீங்க. ஆமாம், ரைட். 5 அறிவுள்ள பிராணிக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து 6 அறிவுள்ள மனிதனை இதை பார்த்து கற்றுக்கொள், நான் யாருன்னு புரிஞ்சுக்கோன்றார். ஆமென். ஓகே, இங்க பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எல்லாம் சொல்லுங்க, நாங்க விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள். இத சொல்றதே ஒரு விசுவாசமா, ஒரு வைராக்கியமா, ஒரு தைரியமா நீங்க சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். யார் பார்வைக்கு?
ஆமென். ஏசப்பா பார்வைக்கு நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஆனால் ஆவியான இயேசு சொல்லுகிறார் பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஆமென். இன்றைக்கு அதை கவனித்து பார்க்கணும். இது எப்படிடா வாழுது? நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எந்த ஹாஸ்பிட்டலாவது, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது பறவைங்கெல்லாம் வந்து ட்ரிப்ஸ் போட்டுன்னு போறதும், ஏதோ வைரஸ் ஃபீவர் வந்துச்சுன்னு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போறதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? சொல்ற கவனிச்சு பாருன்ற. அதை எப்படி அவர் அதனுடைய ஆயுசு நாளுக்கு தீமை வராம குறைவு வராம அதை போஷிச்சு காப்பாத்துறாரு. கவனிச்சு பாரு. ஆமென். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆமென். நம்ம நெல்லை விதைக்கிறோம், நெல்லை அறுக்கிறோம், களஞ்சியத்துல சேர்க்கிறோம், மில்லுக்கு வருது, கோதுமை அது நெல்லை உமியையும் அரிசியையும் பிரிச்சு எடுக்கிறது, பிறகு அரிசி மூட்டையாகிறது, அது கடைகளுக்கு வருகிறது, அங்கிருந்து வாங்குகிறோம், புசிக்கிறோம், வாழ்கிறோம். அடுத்த மாசத்துக்கு அரிசி 25 கிலோ அரிசி 1300 ரூபாய் 1400 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வாங்க இல்லைன்னா மூஞ்சே செத்து போகுது. நம்ம விதைக்கிறோம், அறுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், பேங்க்ல வைக்கிறோம், பணத்தை எடுக்கிறோம், குடும்பம் நடத்துறோம், கடன் வாங்குறோம். எப்படி இருக்கிறோம்? இங்க ஆண்டவர் சொல்ற, நீ கவனிச்சு பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, களஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்ல. காரணம், அவைகளை பரமபிதாதான் பிழை பூட்டுகிறாராம். பரமபிதாதான் அதுக்கு சாப்பாடு கொடுக்கிறாராம். பரமபிதாதான் அதுக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறாராம். பரமபிதாதான் அதை நித்தமும் நித்தமும் அது ஆயுசு நாட்களை அருமையாய் காப்பாற்றுகிறார். கையிருந்தா தட்டுனா 6 அறிவு இருக்கிற நீ அவருக்கு நன்றியை சொல்லும் போது அவர் உன் வாழ்க்கையில ஏதோ பாதிப்பிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன் மன அழுத்தத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன் வீட்டுக்குள்ள அவருடைய மகிமை வரும்போது உங்களையும் அவர் பிழை பூட்டுவார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு அதை பிழை போட்டுறார். அதனால அது கவலைப்படுறதே இல்லை. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதத்திலே சொல்லும் போது சொல்லுகிறார், மலைகளே கர்த்தரை துதிங்கள், அது இது எல்லாம் சமுத்திரமே எல்லாம் பறவைகளே பிராணிகளே எல்லாம் கர்த்தரை துதிங்கன்னு. இதெல்லாம் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதற்கு தேவையை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதுக்கு குறைவு இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்படுவது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கு சரீரமானது அவர்களுக்கு சாதகமாக அவர்களை சுமக்காமல், அவர்களை தாங்காமல், அவர்களை பலப்படுத்தி நடத்தாமல் விட்டு போவது இல்லை. இவைகள் எல்லாவற்றையும் பரமபிதா நமக்கு வேண்டியதை நமக்குள்ளே வைத்து விட்டார். ஆமென். இன்றைக்கு நீங்கள் இந்த நாளிலே பரமபிதாவை நீங்கள் நினைக்க ஆரம்பிக்க வேண்டும். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினதுடைய நோக்கம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் தருவேன் என்று சொன்ன காரியங்களை நாம் கண்கூடாய் கண்டு அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு நாம் எதிரியாகிய சத்துருக்கு முன்பதாக அவருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுத்தவர்களாய் நடப்பதற்காக அவர் உயிரையே நமக்காக தந்தார். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்காக தந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரர் ஆனார், நாம் பலவான்கள் ஆகும்படி அவர் பலவீனர் ஆனார். ஆமென். வார்த்தைய நம்பினா வார்த்தை நமக்கு பதில் கொடுக்கும். விதைய விதைச்சா விதையானது வளர்ந்து பலன் கொடுக்கும். இன்றைக்கு தேவ வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் எதிலே சார வேண்டும் என்று சொன்னார், ஐயோ இது முடியாது, இது ஆகாது என்றதல்ல. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், என்னை அவர் பிழைப்பூட்டுவார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29. ஒரு காசுக்கு
2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. நீங்க எதனா பாத்திருக்கீங்களா? உங்க வீட்டாண்ட காக்கா எல்லாம் பறக்கிறது பாத்திருக்கீங்களா? ஏதாவது காக்கா உங்க வீட்டாண்ட இல்ல புறா உங்க வீட்டாண்ட சாப்பாடு வழி இல்லாம பட்டினியில விழுந்து டெய்லியும் சாவுறது, அதை எடுத்து செத்து போகுது பார். சாப்பாடு இல்லாம தூக்கி போடுறீங்களா? செத்து போய் விழுந்ததை பாத்திருக்கீங்களா? ஆமென். ஏதாவது போஸ்ட் கம்பத்துல ஷாக் அடிச்சு செத்து போறதான் பார்க்க முடியும். ஆனால் பட்டினில சாவதே கிடையாது. அவர் சொல்கிறார், ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையில் விழாது. அப்படி என்றால் கர்த்தர் அதை போஜனத்தை கொடுத்து அதற்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அதன் ஆயுசு நாட்களை திருப்தியாய் நடத்துகிறார். அவைகள் சந்தோஷமாய் பறக்கிறது. அதற்கு வேண்டியவைகள் எல்லாம் பரமபிதா சந்திக்கிறார். இன்றைக்கு மனுஷன் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறான். கவலை யாருக்குள்ள வரும் என்றால், தன்னை படைத்த தன்னை உருவாக்கின தேவன் மேல் நம்பிக்கை அற்றவன் தான் கவலையில் மடிந்து போவான். இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீ நம்புவாய் என்றால், இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். இயேசு உன்னை தூக்கி எடுப்பார். அதைதான் அவர் சொல்லுகிறார். உங்கள் பரமபிதாவுடைய சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் மரித்து செத்த பணமாய் கீழே விழுவதை நீ காண முடியாது. காரணம், அதை நான் காப்பாற்றுகிறேன். காரணம், அதுக்கு நான் ப்ரொவிஷனை கொடுக்கிறேன். அதுக்கு வேண்டிய உணவை நான் கொடுக்கிறேன். இதை எத்தனை பேருக்கு விளங்கிச்சு அப்படின்னா, 5 அறிவுகளே இப்படி குறைவு காணாம நிக்குமானால், தேவன் கிறிஸ்து எனக்காக மரித்து இந்த உலகத்தில என் பாரத்தெல்லாம் சுமந்தவராய் இன்றைக்கு என் பாரத்தெல்லாம் அவர் மேல் வைக்க சொன்னவர், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் சொன்ன. ஐயோ போதாது உங்க ஆர்ப்பரிப்பெல்லாம், கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவைகளை காட்டிலும் நீங்கள் தான் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்கு போகும்போது உங்களோடு கூட உங்கள் இயேசு உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறார். உங்களை பிழைப்பூட்ட போகிறார். உங்கள் வாழ்க்கைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை அவர் திறக்க போகிறார். உங்கள் முன்னேற்றத்தை தடை செய்த ஆவிகள் இன்றைக்கு உங்கள் முன்பதாய் காலுங்கீழ் விழப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற மாந்திர சூனிய ஆவிகள் இன்றைக்கு செயலிழந்து போக போகிறது. இன்றைக்கு உங்கள் முன்பதாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட போகிறது. உங்கள் கரத்தினுடைய தரித்திர நிலைகள் இன்றைக்கு கிழித்தெறியப்பட போகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கும். விசுவாசிக்கிறவர்கள் நல்லா தலைக்கு மேல ஒன்னாகிலும் கீழே விழாது. பக்கத்துல பார்த்து சொல்லி, இந்த சண்டேக்கு அப்புறம் நான் குறைவா பார்க்க மாட்டேன். பக்கத்துல 2 பேரை தட்டி சொல்லுங்க, இனி நான் குறைவே பார்க்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாம அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாம அலைந்தேன், என் நேசர் தேடி வந்து. கை தட்டுறவங்க எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டு. நெஞ்சார இப்ப அவர் நமக்கு நிழலா இருக்கிறாரு. அவர் நெஞ்சோடு நம்மை அணைச்சிட்டாரு. நமக்கு முத்தத்தை கொடுக்கிறாரு. அப்படி இருந்தா கூட இதே ரியாக்ஷன் தானா? அது ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்க வேண்டாமா? நல்லா கைகளை தட்டி அவர் நெருங்கி வர நம்மை பிடித்த சாபங்கள் எல்லாம் விலகி போகும். அவர் நெருங்கி வர நம்மை பிடித்த எல்லா தரித்திரங்களும் விலகி போகும். அவர் நெருங்கி வர நம் இருள்கள் விலகி போகும். அவர் நெருங்கி வர நம்முடைய முன்னேற்றங்கள் நமக்காக காத்திருக்கிறது. நாம் உயர போகிறோம், பிரஸ்தாபம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. யோபு 38:41. தேவனை அவைகள் நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிகிற போது அவைகளுக்கு ஆகாரத்தை சேர்த்து வைத்து, அதற்கு வேண்டிய உணவை சேர்த்து வைத்து கொடுக்கிறவர் யார்?
இன்னைக்கு உங்க கேள்வி இதுதானே, என் ஆசீர்வாதம் எப்போ வரும், நான் எப்போ முன்னேறுவேன், என் வாழ்க்கையில எப்போ நல்லது நடக்கும்? இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு. அது உலக தோற்றத்துல தேவன் படைக்கும் போதே அந்த 7ஆம் நாள் வருகிறவரை அவர் ஆசீர்வதித்தார். 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தின் நிழலுக்குள் வருகிற அனைவருக்கும் இந்த ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சேகரித்த பண்டக சாலையிலிருந்து உங்களுக்கு நன்மை குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். அதன் காலங்களிலே அதன் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ விருட்சமாய்தான் உங்களையும் என்னையும் அவர் நீர்க்கால் ஓரத்திலே நட்டிருக்கிறார். சபைக்குள் ஒரு அபிஷேக நதி இருக்கிறது. சபைக்குள் அந்த பிரசன்னத்தின் ஆவியானவர் உண்டு. அந்த ஆராதனையில் அந்த ஆவியானவருக்குள்ளே நாம் நிரப்பப்படும் போது நாம் வாடி போகிறவர்கள் அல்ல, நாம் தெழும்புகிறவர்கள், நாம் குறுகி போகிறவர்கள் அல்ல, நாம் படர்ந்து செல்லுகிறவர்கள். ஹல்லேலூயா. மிகுதியான கனிகளை கொடுக்கும்படியாக நமக்கான ஊட்ட சக்தியை ஆண்டவர் அருளுகிறார். ஆமென். இவைகளுக்கு யார் ஆகாரத்தை கொடுக்கிறார்? லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். காகங்களை கவனித்து பாருங்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, அவைகளுக்கு பண்டைய சாலையும் இல்லை, அதுக்கு பேங்கும் இல்ல, களஞ்சியமும் இல்லை, அதுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய பானைகளும் இல்ல. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். அதெல்லாம் அதுக்கு இல்லனாலும் அவைகளின் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. காகங்களை கவனித்து பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல, பண்டக சாலையும் இல்ல, களஞ்சியமும் இல்ல. அவைகள் இல்லாவிட்டாலும் தேவன் அவைகளை பிழைப்பூட்டுகிறார். நம்ம வீட்டுல பானை பெருசு பெருசா வாங்கி வைப்போம். ஆமா, குடும்பம் பெருசாவ ரூம் பெருசா, எல்லாமே பெருசாகி போகுது. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இவ்வளவு பேருக்கும் ஒருத்தர் சம்பாத்தியம் பத்தலன்னு கஷ்டமாய் போகுது. ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் ஒன்றாகிலும் பட்டினியில் விழாது, மரித்து போவாது, அதை நான் பிழை போட்டுறேன். நான் சொல்றேன், மனிதர்கள், நீங்கள் தேவையில் இருக்கிற மக்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், 5 அறிவு உள்ள இவைகளுக்கே கர்த்தர் இவ்வளவு நல்லவராய் இருப்பார் என்றால், அவரை உண்மையாய் துதிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் எத்தனை மகிமையான காரியம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை ஆர்ப்பரிங்க பார்க்கல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது. இவைகள் எல்லாம் தேவனை தேடுகிறதினால தேவன் இவைகளுக்கு எல்லாவற்றையும் அவரே கொடுக்கிறார். அது நாளைக்காக கவலைப்படுவது இல்லை, அவைகள் நாளைக்காக கவலைப்படுவதில்லை. ஆனா நம்ம இப்பதான் குழந்தைய பெத்து எடுத்திருப்போம். ஐயோ, இதை எப்படி படிக்க வச்சு முடிச்சு, இதை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்போம், எவ்வளோ பணம் தேவைன்னு மூளையில போயிட்டு ஒரு காப்பியும் குடிச்சுக்கின்னு இதெல்லாம் யோசிச்சுன்னு இருப்போம். அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள தைலம் தடவிக்கிட்டு உட்காந்துருப்போம். அப்புறம் சாயங்காலம் வீட்டுல எல்லாரும் வர்றதுக்குள்ள மூஞ்சே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கோம். என்னடான்னா அவ்வளவுதான், எப்படிதான் இவனை படிக்க வைப்பேனோ. ஆண்டவர் சொல்றார், நீ என்ன தேடினா அவங்களுக்குன்னு நான் எல்லாத்தையும். அதுல கூட கொஞ்சம் பேருக்கு தான் வாய் வருது. நம்ம ஆட்கள்லாம் முன்னால இருந்தாதான் நம்புறாங்க. ஆனா உன் முன்னால ஒருவர் நிக்கிறதை நீ அறிவாய் என்று சொன்னால் நீ அசைக்கப்படுவதில்லை. தாவீது அதை தான் சொன்னார், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவ. நல்லா ஆட்பரிச்சு கர்த்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறதுனால நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும், கண்டிப்பா வாய்க்கும். வாய்க்கலனா பிரச்சனை இருக்கு, அதை நீ மாற்றிக்கொள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களுக்கு அவங்க கேட்காததே கொடுக்க அவர் உண்மை உள்ளவர். நீ கேட்கறதுக்கு மேல கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். நம்ம எல்லாம் ஆண்டுகிட்ட போனது என்ன கேட்கறது? பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு. அதனாலதான் பெரிய பிரச்சனையாயிட்டு. அப்போ அவங்க அன்பை நான் ருசிக்கணும்பா, உங்ககிட்ட நான் அன்பு நான் எதிர்பார்க்கிறேன்ப்பா, உங்க அன்பை எனக்கு தாங்கப்பா, உங்க பிரசன்னத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன். காசு கொடுத்தா அவர் நல்ல தெய்வம். துட்டு கொடுக்கிறாரா? எதுக்கு துட்டு? எதுக்கு துட்டு? காசு வச்சு என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு பேரு பணத்தை வச்சுட்டு தூக்கம் வர மாட்டான் தான்.
தூக்க மாத்திரையை போட்டு பழக்கிறான். எத்தனை பேர் பணத்தை வச்சு சமாதானமே இல்லை, சமாதானத்தை இழந்து கிடக்குறான். நீங்க நினைக்கிறீங்க பணம் இருந்தா எல்லாம் நடக்கணும், தப்பான இது. அது வர வரதான் பைத்தியமே பிடிச்சு போயிடும். ஆனா கர்த்தர்கிட்ட நீங்க பிரசன்னத்தை பாத்தீங்கன்னா உங்களை அழகா நடத்துவாங்க. இன்னைக்கு பணம் இருக்கிறவன் எவ்வளவு பேர் தெரியுமா மாத்திரை இல்லாம வாழ முடியல. எனக்கு பிரச்சனை இல்லை, சாப்பிட்டா தூங்குவேன், சாப்பிட்டா ஜீரணம் ஆயிடும், நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சில பணம் 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 உடம்பு எல்லாமே ரணகணம் ஆயிடுது. என்னவோ ஒரு பிரச்சனை, டென்ஷன் ஆயிடுறீங்க, ஓவர் டென்ஷன் ஆயிடுறீங்க. கொஞ்சம் அவர் கையில விட்டுருங்களேன், அவர் உங்க குடும்பத்தை நடத்திட்டு போவார் பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். உபாகம் 8:4 இந்த 40 வருஷமும் உன் மேலிருந்த வஸ்திரம் பழைதாய் போகவும் இல்லை. உன் மேல இருந்த டிரெஸ் 40 வருஷம் போட்டு இருந்த அந்த ஒரே டிரெஸ் தான். 40 வருஷம் அந்த இஸ்ரேல் மக்கள் போட்ட டிரெஸ்ல அற்புதம் நடந்துட்டே இருந்துச்சான். அவங்க வருஷம் வருஷம் வளர்றாங்க, வருஷம் வருஷம் பலன் அடைறாங்க. சிறு பிள்ளைகள்லாம் அப்படியே வாலி பிள்ளைங்களா ஆறாங்க, முதியோர் ஆறாங்க, தோற்றமே மாறுது. அவங்க மாற மாற அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அதுக்கு ஏத்தா போல அப்படியே மாறிட்டு வருது. அவங்க ட்ரெஸ்ஸே கழட்டலங்க. பக்கத்துல பார்த்து கேளு, புரியுதா இந்த மாதிரி அற்புதம்லாம் புரியுதா? நீ பீரோ ஃபுல்லா அவளை அடிக்கிட்டோம், ஐயோ எல்லாம் பழசாயி போச்சு. ஆண்டவர் உன்னை அழகுபடுத்த அவர் நினைச்சிட்டாருன்னா உன்னை போல பியூட்டி யாருமே இருக்க முடியாது. தேவ பிள்ளைகள் 40 வருஷம் அவர்கள் மேலிருந்த வஸ்திரம் பழுதாய் போகவில்லை. இந்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் வீட்டில உணவிலேயோ சம்பாத்தியத்திலேயோ சமாதானத்திலேயோ நிம்மதியிலேயோ தர அவரால முடியாதா? இதை செய்கிறவருக்கு நம் பிரச்சனை பெரிதல்ல. இன்றைக்கு உங்கள் கதவு திறக்கப்படட்டும். இன்றைக்கு உங்களோட வெங்கல கதவு இரும்பு தாழ்பால் முறியட்டும். அவரை நினைக்க ஆரம்பிங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், நான் இயேசுடைய பிள்ளை, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டேன், அவரால் நான் மீட்கப்பட்டேன், நான் அவருடைய பிள்ளை, என் தேவை அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் நீங்கள் பேசும்போது வேத வார்த்தை உங்களை கைவிடாது. ஹல்லேலூயா. பழுதாய் போல அவங்க கால் வீங்கவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஊரபானா ஹஸே. கைகளை நல்லா உயர்த்தி ஒரு நன்றி ஆண்டவருக்கு சொல்லுங்க. 32:10 படிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலில் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா? என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறவர்களை, இந்த நிலைமையில் இருந்த மக்களை அவர் எவ்வளவு அழகா அந்த இஸ்ரேல் மக்களை நடத்தினார் பாருங்க. அவர்களை கண்டுபிடித்தார். பாழான நிலங்களில் ஊளையிடுகிற வெறுமையான இடத்திலும் வெளியிலும் அவங்களை கண்டுபிடிச்சார். இன்னைக்கு நீங்க ரொம்ப அவமானப்பட்டு யாருமே எனக்கு உதவி இல்லை, என் பிரச்சனை பெருசு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் ரொம்ப தரித்திரமா போயிட்டு இருக்கிறேன், ஒரு சூனியம் பிடிச்சது போல என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், உங்க குறைய ஒரு மனுஷங்கிட்ட சொல்லி நீங்க பரிதாபப்படுறத காட்டிலும் உங்க குறைய கேட்டு நிவர்த்தி செய்ய ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு நிரந்தர விடுதலை கொடுப்பார். அவர் ஒரு வீட்டுக்குள்ள வருவார் என்றால் அந்த வீடே அவருக்கேற்ற ஆசீர்வாதத்தினால அது நிரப்பப்படும். அது சத்தியம். ஹல்லேலூயா. அவர் கரம் பிடிச்சிட்டார்னா அவங்க தேவையெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு. ஒரு திருமணத்தில் ஒரு மணவாளன் மணவாட்டி நிற்கிறார்கள் என்றால் அந்த திருமண நேரத்தில் மணவாளின் கையை பிடித்து மணவாட்டியின் கையில கொடுக்கும் போது காலம் முழுதும் அவளுக்கு இவன் தான் உத்தரவாதி, அவன் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் உயிர் வாழும் நாளெல்லாம் இந்த புருஷன் தான் அந்த மனைவிக்கு உக்ரானம் தக்காரன், உண்மையாய் நிற்க வேண்டியவன், எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவன். இன்றைக்கு அந்த மணவாளன் நம் கரத்தை பிடிக்கும் போது நமக்குரியதெல்லாம் அவர் செய்கிறார்.
இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க பாப்பீங்க? எஸ், விசுவாசிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சிலவங்க அப்படியே உட்காந்து கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியா பாஸ்ட் கிட்ட ஜெபம் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் முதலாவது இந்த எல்லாம் நீ கேட்டாதான் உன் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆக. இப்பயே நீ விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமா, நடக்குது நடக்குது நடக்குது, ஏதோ மாறுது ஏதோ மாறுது, எனக்குள்ள ஏதோ ஒரு பலனை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க உங்க நிலைமை அடுத்த வருஷம் இந்த நேரம் உங்க வாழ்க்கை வேற நிலையில இருக்கும்? நம்புறவங்களை கர்த்தர் நிச்சயமா கரம் பிடிச்சு தூக்குவார். வார்த்தையை நம்புறவங்களை அவர் நிச்சயமா கரம் பிடித்து தூக்குவார். அல்லேலூயா. பக்கத்துல பாருங்க, மாற போற எல்லாமே மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது. ஆமென். பேசு சபையே பேசு, மாற போகுது. உன் சூழ்நிலை மாற போகுது. இந்த 1 மணி நேரம் ஆராதனை பிரசங்கம் முடியறதுக்குள்ள உன் மனதுக்குள்ள இருக்க எல்லா குழப்பத்தையும் தூக்கி, பாரத்தை தூக்கி, கவலையை தூக்கி இயேசு மேல போட்டுட்டு அவருடைய வார்த்தையை தூக்கிட்டு போ. கர்த்தர் உனக்கு முன்பதா யுத்தம் செய்து உன் ஜெயத்தை கொடுப்பதை நீ காண்ப. ஹalleluya. ரதா நஹந்த ரகதா. பக்கத்துல பாசம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்னைக்கு. சத்தம் கம்மியா சொல்லுங்க, பிசாசு கேட்டுற போறேன். நல்லா சத்தமா சொல்லுங்க. 13ஆம் வசனத்தை 32:13. அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். அவர் என்ன பண்ணுகிறாராம்? பூமியில் உயர்ந்த ஸ்தலங்களுக்கு ஏறி வர பண்ணார். நீங்க முன்னேறி வர்றத உங்க எதிரிகள் பார்த்து தலை குனிய போறாங்க. உங்க பதவியில உயர போறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வரப்போகுது, உங்க சம்பள உயர்வு வரப்போகுது, உங்க பேரு பிரஸ்தாபமாக போகுது, நீங்க சகல ஜனங்களாலும் நீங்கள் மதிக்கப்பட போறீங்க, உங்க மரியாதை உங்களை தேடி வரப்போகுது. கர்த்தர் சகல ஜாதிகள் உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போறார். கல்வி ஞானத்தில் உங்கள் பிள்ளைகள் தேறி வரப்போகிறார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறை முன்னேறி வரப்போகிறது. உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் உங்கள் கால்கள் நிற்க வைக்க போகிறார். இவைகளை தாழ்ந்த ஸ்தலத்திலிருந்து சத்துருக்கள் கண்ணெடுத்து பார்க்க போகிறது. உன் உயரங்களை கண்டு, உன் ஆசீர்வாதத்தின் முன்னேற்றத்தை கண்டு, உன் நல் நிலைமையை கண்டு அநேகர் கண்டு வேதனைப்பட்டு தலை குனிய போகிறார்கள். உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைகள் நன்மைகள் நன்மைகள், கிருபைகள் கிருபைகள் உங்களை தொடரும். தேவ பிள்ளைகளே, நம்மளை உயர்ந்த ஸ்தலத்துல ஏறி வர வைப்பது அவருக்கு விருப்பம். நீங்க துன்பப்பட்டு அழுது புலம்புவது அவர் விரும்பல. உன் வீட்டுல நீ வேதனைப்பட்டு, நீ கடினப்பட்டு எகிப்தின் அடிமை போன்ற நிலைமை நீ வாழ்வதை அவர் விரும்பல. உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானின் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வந்தார். நீங்கள் சுகமாக சுகித்திருப்பீர்கள். அவர் சொல்லுகிறார், உங்களை ஏறி வர பண்ணுகிறேன், வயலின் விளைச்சலின் பலனையும் அவளுக்கு புசிக்க கொடுத்தேன், கண்மலையின் தேனையும் கற்பாறையில் வடியும் எண்ணெயும் கொடுத்த உகந்தமான உணவினால அவர் உங்களை போஷிக்கிறார். சிலவங்களை பார்த்திருக்கீங்களா? ரொம்ப கஞ்சமா இருப்பாங்க, ரொம்ப கஞ்சம். பக்கத்துல பா சொல்லு, கஞ்சமா இருக்காத, நல்லா தாராளமா இரு, ஞானமா இரு, நல்லா சாப்பிடு. ஒரு பிச்சைக்கார அம்மா இறந்துட்டாங்களாம். அந்த அம்மாவை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு அங்க இருக்கிற மக்கள் போய் எடுத்தாங்க. பெரிய ஒரு மூட்டை வச்சிருந்ததான் அந்த அம்மா. அந்த மூட்டையை திறந்து பார்த்தா ஏராள பணங்கள், 50 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபாய், 500 ரூபாய் என்ற காசுகள் எல்லாம் அப்படியே 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 கட்டி போட்டு அந்த காசெல்லாம் அப்படியே செல்லு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த அம்மா இந்த காசெல்லாம் செலவு பண்ணவே இல்லை. அதுக்கு டெய்லி அந்த குறிக்காரனை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? குறிக்காரர்கள், அவங்களுக்கு குளிச்சா ஜுரம் வந்துடும்.
அவங்க குளிச்சா அவங்களுக்கு ஜுரம் தானே, குளிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாது, அப்படி சொன்னாங்க, நான் கேட்டேன். ஆமா. சோ இந்த பிச்சை எடுக்கிறவர்கள் தங்கள் பணங்களை கொண்டு நல்ல வஸ்திரத்தை வாங்கி நல்ல ஒரு வீடை ஆகி நல்லா போனா இவங்களுக்கு வருமானம் வராதே சொல்லி அதே கோலத்தில் அவங்க பிழப்பு நடத்திட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல போய் சாப்பிடவோ நல்லா வாழவோன்ற மனநிலை அப்படியே முற்றிலும் அவங்க மூளைக்குளிர்ந்து பிசாசு துருடி விடுகிறான். நீ இப்படிதான் 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 அதே மழை குளிரிலும் நாற்றத்தில் உட்கார்ந்துட்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு பாத்தீங்களா, அவர் கூறியதை எல்லாவற்றையும் இந்த மனுக்குலத்துக்காய் கொடுத்து அவர் 2 கரங்களை விரித்து எல்லாம் எனக்குரியதை உனக்கு தந்தேன் என்று சொல்லி நம்மை ஐஸ்வர்யவாக்கும்படி அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்தார். இன்னைக்கு நம்ம சிரசின் மேல் அவர் ஆசீர்வாதம் இருக்கு. உயர்ந்ததை கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துகிறார், உயர்ந்ததை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீங்க நல்ல ஆகாரத்தை புசிக்க போறீங்க, ஆரோக்கியமா இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அதுக்குன்னு 10,000 ரூபாய் வருதுன்னு சொன்னா 15,000 ரூபாய்க்கு போய் வாங்கி சாப்பிடாத. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-13 வரை இந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறான், உம்முடைய ஜனங்களை நியாய விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இப்போது தாவீது ராஜா ஸ்தானத்தை இப்போது சாலமோனுக்கு கொடுக்கிறான். சாலமோன், இனி நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி சாலமோனை ராஜாவாய் ஸ்தானத்தில் அமர பண்ணும்போது சாலமோன் ஒரு சிறு வயது, அவனுக்குள் ஒரு பெரிய பயம். இவ்வளோ ஜனங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்க பிரச்சனையை தீர்த்து அவங்களை நல்ல வழியில கொண்டு வர எனக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லி அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கெல்லாம் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆமென். அப்போது அவன் சொல்லுகிறான், அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும், ஏராளமாய் இருக்கிற மது ஜனங்களை நியாய விசாரிக்க யாரால் ஆகும், ஆகையால் எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்டான். பாருங்கள், இஸ்ரவேலின் ராஜ்யத்தை ஜனங்களை நடத்துவதற்கு சாலமோன் தேவனண்டை ஞானத்தை கேட்டான். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்கணும்? ஆனா நம்ம என்ன தெரியுமா சொல்லும், எனக்கு எல்லாம் தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அதெல்லாம் பிஸ்டேஜ் இஷ்யூ ஆயிடும். நான் கரெக்டா இருக்கேன், கரெக்டா இருக்குன்னா இப்படி சொல்ல மாட்டார் ஆவியானா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நமக்கு எல்லாம் தெரியும், ஆனா தெரிய வேண்டிய தெரியாது. அது அவரால் மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அவர்கிட்ட கேட்கணும், ஞானத்தை தாங்க. என்னன்னு தெரியல, தொடர்ந்து அடி மேல அடி, என் வாழ்க்கை சரிஞ்சிட்டே இருக்கேன், நிக்கணும்னு நினைக்கிறேன், விழுந்து போறேன். எந்த ஒரு காரியத்துக்கு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அதுல பிரச்சனை. என்னன்னே தெரியல ஐயா. ஆண்டட்ட ஞானத்தை கேட்கணும். ஆமா, ஞானத்தை கேட்கணும். ரைட். கீழே சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பாருங்க, ஆண்டுட்ட அப்பா குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்க, என் வீட்டு பிள்ளைகளை நடத்த ஞானம் தாங்க, எனக்கு வர சம்பாத்தியத்தை செலவு பண்ணக்கூடிய ஞானத்தை தாங்க, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற சரீரத்தை ஆரோக்கியமா பாதுகாத்து கொள்வதற்கு என் சரீரத்தை நான் சரியா நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் தாங்க. என் சரீரத்துக்கு எந்த உணவு தேவை, எது தேவையில்லை, எந்த விஷயம் உள்ள வைக்கணும், எது வைக்க கூடாது, யாரோடு பழகணும், யாரோடு பழக கூடாது, யார் ஆலோசனை கேட்கணும், யாருடைய ஆலோசனை கேட்க கூடாது, எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எனக்கு ஞானம் தாங்க. சிலவங்க இருக்காங்க பாத்தீங்களா, குப்பை தொட்டி மாதிரி எதை வேணாலும் வாரி உள்ள போட்டுப்பாங்க. பக்கத்துல பசங்க அப்படி இருக்க கூடாது, பகல்ல வாசலாம் அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். சரீரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவைகள் ஒன்றாகிலும் கீழே விழுவதை நீ காண முடியாது. அவைகளை அவர் பிழை போட்டுறார். அப்ப நம்ம அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்மள அவர் பிழை போட்டுவா. ஆமென் சொல்லுங்கப்பா. நல்ல கைகளை அசைச்சு ஆமென் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா.
ஆனா இயேசு நமக்காக எல்லாத்தையும் வெற்றி சிறந்தார். ஆமென். அவர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதை அவர் முன்னமே கடைபிடித்தவர். அவர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அதில் ஒரு முகாந்தரம் இருக்கிறது. அவர் எங்கேயுமே தோற்று போகவில்லை. அவர் எங்கேயுமே அவர் கீழ்ப்படியாதவராய் வாழவில்லை. அவர் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசு எங்கேயுமே சாரி என்று பேசினதே இல்லை. மன்னியுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் எங்கேயுமே யூஸ் பண்ணினதே இல்லை. அந்த அளவுக்கு கரெக்டா அவர் வாழ்ந்தவர். உங்க ஞானத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஞானத்தை எனக்கு தாங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமல். மனுஷனுடைய நியாயமான கோரிக்கையே இவைகளை தான். ஆனா ஆண்டு நினைச்சாரு இதெல்லாம் தான் கேட்பானு, ஆனா அவன் அதை கேட்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆண்டுகிட்ட வர பிரயரே இதுதான். ஆண்டரே எனக்கு இதை தந்துருங்க, அதை தந்துருங்க, அதை தாங்க, இதை தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு எதை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார்? எது இருந்தால் நீ உன் வாழ்க்கையை அழகா நடத்தி போக முடியும்? அது இல்லாததுனால தாங்க பிரச்சனையே. இன்றைக்கு எவ்வளவு பெரிய அழகான புது காரை வாங்கி பெட்ரோல் ஃபில் பண்ணி எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் அதோடைய கீ இல்லைன்னா அதோடைய பேட்டரியோட சரியான கனெக்ஷன் இல்லைன்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. இன்றைக்கு எல்லாம் இருந்தும் தேவ ஞானம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில கடினம் தான். அந்த ஸ்டார்ட் ஆகாத காரை தள்ளிக்கிட்டு தான் போனோம். இன்றைக்கு வாழ்க்கை அவ்வளவு பாரமாய் மாறி போகிறது. உள்ளே உட்கார்ந்து பிரயாணிக்க வேண்டியவன் வெளியே இருந்து தள்ளுகிறான். இது என்ன நடக்கிறது? ஒரு அவமானம் வருகிறது. கார்ல நல்லா போறவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான். அவன் கார் எப்ப பஞ்சர் ஆகும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போவான். அவன் கார் ஏதோ ஃபுல்லா கோல்டுலயே பண்ண மாதிரி, நம்மளதெல்லாம் இரும்புல பண்ண மாதிரி ஒரு மாதிரி நெக்லா பார்த்துட்டு போவாங்க. நமக்கா ஒரு மாதிரி இருக்கும். திரும்பி கார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா அவன் எங்க இருக்கிறான் தெரிஞ்சா அவன் முன்னாடி போய் ஓட்டு போனான்னு ஆசைப்படுவான். அவன் எங்க போனான்னு யாருக்கு நான் தெரியும். இன்னைக்கு அநேக அவமானம். அதுக்குதான் இயேசு சொன்னாரு, எங்கேயுமே நீ அவமானப்படுறது எனக்கு முடியாது. காரணம் என்ன? உன்னை ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது என்ன துக்கப்படுத்துதுப்பா. அதனால நீ எதுலையுமே தோற்று போக கூடாது. அதனால உனக்காக எல்லாவற்றையும் நான் செஞ்சிட்டேன். என் ஞானத்தை நீ கையாள ஆரம்பிச்சுனா நீ கேட்காத காரியத்தை நான் கொடுப்பேன். சாலமோன் எதை கேட்டிருக்கணும்? ஆண்டவரே, நான் ராஜாவா போறேன், இவ்வளவு ஜனங்களை நான் வழி நடத்தணும், என்ன இந்த ஸ்தானத்துல உட்காந்துங்க, எனக்கு ரொம்ப தீர்க்க ஆயுச கொடுங்க, அதை கேட்டிருக்கணும். அதே போல நான் ராஜாவா இருக்க போறேன், நல்ல ஐஸ்வர்யம் எனக்கு வந்துட்டே இருக்கட்டும் என்று கேட்டிருக்கணும். அதெல்லாம் கேட்கல. அவன் கேட்டதுதான் கேட்டான், ஞானத்தை கேட்டான். வாசிங்க. அப்போ கேளாமல் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் சத்துரு பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயத்தை விசாரிக்கிற ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். உன் வார்த்தையின்படி செய்வோம். ராமன் சொல்லுங்க பாக்கலாம். இந்த காலவெளியில் அப்படியே கையை உயர்த்தி ஒரு ஞானத்தை கேளுங்க. எனக்கு ஞானம் தாங்கப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா, எனக்கு ஞானம் தாங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு செய்வேன். உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். பாருங்க, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானம் ஒண்ணு. ரெண்டாவது உணர்வு. உணர்வுன்னா என்ன தெரியுமா? யாரு என்ன தப்பு பண்ணி வந்து கிட்ட இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இயேசு கிறிஸ்து கிட்ட யாரு வந்தாலும் அவங்க ப்ராப்ளம் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உணர்வு ஆண்டவர் தராரு. உங்ககிட்ட யாரும் தப்பு பண்ணி மறைக்க முடியாது. உங்க வீட்டாருங்க நல்லா கைய தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்வு வரும், அப்படியே அந்த ஃபீல் ஆகும். உடனே கேட்கலாம், இதை பண்ணிட்டு வந்தியா, இங்க போயிட்டு வந்தியா, எனக்கு தெரியுது. பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஆமென். பாருங்க, அடிச்சு மூஞ்சில குத்தி பெரம்புல அடிச்சு உண்மையை கேட்டுட்டு இருக்கணும்னு இல்ல. அவங்க கிட்ட வந்து நிற்கும் போதே உங்களுக்கு உணர்வு வந்துடும். அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆவியில தெரிய ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் ஒரு அந்த ஆவிகள் அப்படியே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு. என்னதான் உங்ககிட்ட வாதாடி இதுதான் உண்மைன்னு சொன்னாலும் உங்க ஆவியில தெரிஞ்சிடும். அவங்க சொல்றதுல எவ்வளோ பொய் மறைஞ்சு இருந்தது, அவங்க எதை மறைக்கிறாங்கன்றது தெரியும். அதை நீங்க வெளியே கொண்டு வருவீங்க. ஆமென்.
ஆகையால் தான் ஒரு தீர்க்கதரிசி கிட்டயோ தேவ மனுஷன் கிட்டயோ அப்போஸ்தலன் கிட்டயோ எதையுமே மறைக்க முடியாது. சிலவங்க சில விஷயத்த மறைப்பாங்க, ஆனா அதுதான் என் கண்ணுல முதல் தெரியும். ஆமென், ஆமென். சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு நபர் என்னண்டே வருவார், சபைக்கு வருவார், ஜெபிப்பார், அப்படியே சபையில வந்தார், விசுவாசியா மாறினார், ஞானசானம் எடுத்தார். திடீரென்று ஒரு நாள் பார்க்கிறேன், ஒரு ரோட்டு வீதியில நின்றுட்டு இருந்தார். நான் திடீரென்று போறேன், அவர் என்ன பார்த்தோன்னே எப்பவும் பாஸ்டர் எப்படி இருக்கீங்களா கேட்பார். அன்னைக்கு ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. அவர் இன்னும் நான் வாட்ச்மேனா மாட்டிட்ட மாதிரியும் என்ன, அவர் எனக்கு முன்னாடி ரொம்ப சைலண்டா இருக்கிறாரு. என்ன பிரதர்ன்றேன், ஒரு வார்த்தையும் பேச மாட்டாரு. நான் விடுற மாதிரி இல்ல, ஒரு கையும் பின்னால இருக்கு, வாயும் திறக்க மாட்டேது. கொஞ்ச நாள் பேச பேச அவர் அறியாமலே மூக்குக்குள்ள இருந்து புகை வருது. ஆமா, எவ்வளவு நேரம் அந்த புகையை உள்ளே வைக்கிறது. மூச்சு விட்டாரு பாருங்க, புகை வருது. பின்னாடி இருந்த சிகரெட்டை கையிலேயே அப்படியே நசுக்கினாரு, மூக்க நசுக்க முடியல. ஆமா, வாயத்தரையான பக்குன்னு வந்துச்சு போக. பாருங்க, அதனால யோசிச்சிருப்பான், ஐயோ இந்த பாஸ்டர் இந்த நேரத்திலயா வரணும். டேய், திருடனை போலதான் அவர் வருவார். உங்க வீட்டுல எந்த திருடன் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவி இருக்கும் என்றால் கண்டுபிடிக்கப்படும். ஆனால் உங்க வீடு முழுவதும் உண்மையாய் மாறும் என்றால் ராஜாதி ராஜா உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். சிங்க குட்டிகள் தாட்சடிந்து பட்டினியா இருக்கும், அவரை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைவீராதே. ஹல்லேலூயா. அதை அவன் கொடுத்தார். அடுத்தது, சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை. சாலமோன் இதற்கு சரியாகவும் இதற்கு பின்பதான் ஒருவனும் இருக்க போகிறது இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையோ மகிமையோ உனக்கு இப்ப ஆண்டவர் சாலமோன் கேட்காததை கொடுக்கிறாரு பாருங்க. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற. கைய தட்டி கத்தர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற. நம்ம முதல் பணத்தை தான் கேட்கிறோம், நம்ம முதல் வசதியை கேட்கிறோம், நம்ம முதல் வீட்டை காரையும் பங்களாவையும் தார் என்று கேட்கிறோம், நகையை கூட அதை கூட இதை கூட கேட்கிறோம். ஆனா எதை கேட்கல? ஞானம் இல்லாதவங்க கிட்ட எந்த பொருளை கொடுத்தாலும் உருப்படி இல்லாம ஆக்கிடுவாங்க. ஞானம் இல்லாதவங்க கிட்ட எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சீரழிச்சிடுவாங்க. ஞானம் இல்லாதவங்களை ஒரு உயர்ந்த பதவியில உட்கார வச்சாலும் அந்த இடத்தை பேரை கெடுத்து விடுவார்கள். ஞானம் மிக அவசியம். இன்றைக்கு தேவ ஞானம் ஒருவனுக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.